ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன் கட்லெட் தான் செய்ய போகிறோம். பசங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம ½ அன் ஹவரில் இந்த ரெசிபியை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அசத்திடலாம். அதுபோல் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்திருந்தால் கூட இந்த ரெசிபியை செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல சிக்கனை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு இங்கே நான் பார்த்தீங்கன்னா 4 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இறங்கும். கொஞ்சோண்டு சேர்ந்தால் மட்டும் போதும். ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கட்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா மட்டும் போதும். பார்த்திங்கன்னா வெங்காயமும் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்து இதில் வேக வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் சேர்த்த பிறகு அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இந்த வெங்காயம் சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இது தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்ததுனால பார்த்து சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் சாட் பவுடர் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸை சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலரில் இருக்க குடமிளகாவை சேர்த்துருக்கேன். சப்போஸ் கலர் குடமிளகா கிடைக்கலன்னா வெறும் க்ரீன் கலரில் இருக்க குடமிளகா மட்டும் வாங்கி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் குடமிளகா சேர்த்தோன்னா அந்த குடமிளகாவோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலாலாம் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. கடைசியாக அதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம இதில் கட்லெட் செய்ய முடியும். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு செஞ்சுருக்க மிக்ஸியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வடை மாதிரி இது நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு மட்டும் தட்டி எடுத்தால் மட்டும் போதும். அடுத்து எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மீதி இருக்க மிக்ஸிங்கும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை அந்த முட்டையில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சோன்னா கருகிடும். இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளால் சிக்கன் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி பொருட்கள்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்லெட் கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் சிக்கன் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் இல்லாமல் கூட இந்த கட்லெட்டை நம்ம செய்யலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கட்லெட் ரெடி. நீங்களும் இது போல் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.